ஸோ வெல்கம் மாமே. அடே மார்வல் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க? ரைட், நீ இப்போ என்ன திட்டத்தில் தாண்டா இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அது என்ன மக்களே, ரீசெண்டாக அந்த மார்வல் இருக்கானுங்கல்ல, தன்னோட ஸ்டூடியோஸ்க்கு கீழே இருக்கிற முக்கியமான ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒர்க் பண்ற ரொம்ப முக்கியமான ஆளுங்க அவனுங்கள்ட்டலாம் சொல்லி ஒரு சின்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்திருக்கானுங்க. இதுல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேள்வி கேட்டவனுங்களா இல்ல இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒர்க் பண்றவங்க உலர விஷயமான்னு தெரியலங்க. இதுபடி இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு கிடைச்சிருக்க விஷயம் என்னன்னா, மார்வல் ஆரம்பத்தில் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்திருப்பானுங்கல்ல, அதை மொத்தமா சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம போட்ட கோட்டெல்லாம் இல்லைங்கடா, வேர்ஸ்ட்ல இருந்து கோடு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பெட்டரா ஹையர் குவாலிட்டியில ஃபினிஷ்டு ப்ராடக்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மூவிக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அப்படியே மாத்தி இப்ப திரும்பவும் இந்த ரீஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களாங்க. என்னடா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு எந்த ரீஷூட்ஸும் பண்ணல, படம் நல்லா போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ ஆரம்பிச்சிட்டானுங்க ரீஷூட்டை. ரைட்டுங்க, இப்ப எதுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இதுக்கு முன்னாடி எடுத்த முக்கியமான சீன்ஸ் எல்லாம் மொத்தமா தூக்கிட்டு இப்ப ரீஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதனால இந்த பிரச்சனை மட்டும் இல்லங்க, இதுக்கு மேல ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. படத்தோட ஸ்கிரிப்ட் அதே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இருக்கானுங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா கீழே தான் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தாங்க மார்வல் ஸ்டுடியோஸ்ல லாஸ்டா நடந்த அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்டான கெவின் ஃபேகே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு மேல நாங்க அப்கமிங் MCU மூவிஸ்க்கு அதிகமான பட்ஜெட்ஸ் எல்லாம் அள்ளி கொட்ட போறது இல்ல, காசை கொட்டினே இருக்கும், ஆனா பெருசான ப்ராஃபிட் பார்க்க முடியல. அப்கமிங் MCU மூவிஸோட அந்த பட்ஜெட்ஸ் எல்லாம் நாங்க பாதியா குறைக்க போறோம். இனி ஒரு MCU மூவி நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தாதான் எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் 100% இந்த படத்துக்கு ஒர்க் ஆகும், அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தோணா மட்டும்தான் நாங்க அந்த ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் கெவின் ஃபேகே ரீசெண்டா நடந்த அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப ரீசெண்டா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு நல்ல நிலைமையிலே இல்லையாங்க. இப்போதைக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி சுத்தி எக்கச்சக்கமான குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. டூம்ஸ்டேக்கான அந்த செட்டு போடுறதுலே ஒரு சில சிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு எல்லாம் கிடையாது. ஏற்கனவே எடுத்த சீன்ஸ் எல்லாம் இது தேவையில்லான்னு ஒதுக்கி வச்சுட்டு இப்ப இந்த படத்துக்கு பயங்கரமான ரீஷூட்ஸ்குள்ள இறங்கிருக்கானுங்க நம்ம மார்வல். இதுபடி நம்ம தலைவன் ராபர்ட் டவுனி ஜூனியர் வச்சுதான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான அந்த ஒரு ரீஷூட் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. தலைவனோட மைண்ட் வாஸ் என்னவா இருக்கும்னா, திரும்ப முதல்ல இருந்தா இப்ப அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், திரும்பத்துக்கு ரீஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். இது சும்மா எனக்கு தோணுச்சு, அந்த மனுஷனுக்கு அப்படி எல்லாம் தோணிருக்காது. ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட ஆரம்பத்துல இருந்து நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒன்னாதான் இருக்காரு. இந்த மனுஷன் தான் மார்வல் வளர்றதுக்கே முக்கியமான காரணம். ரைட்டுங்க, இந்த ஒரு ரிப்போர்ட் ஜெஃப் ஸ்னைடர் அப்படின்ற ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து தான் நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. இங்க ஸ்னைடர் அப்படின்றவர் இப்போ வந்து இன்சைடர் எல்லாம் கிடையாது, லாஸ்ட் 2 இயர்ஸாவே மார்வல் ஸ்டுடியோஸ்குள்ள இருக்கிற ஒரு பயங்கர ஆக்டிவான இன்சைடர் தான் இந்த ஒரு ஸ்னைடர். தலைவனோட வேலைப்பாடுகள்லாம் சும்மா அந்த மாதிரி. ஏன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமா வர போறாரு அப்படின்ற விஷயத்தையே 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜெஃப் ஸ்னைடர் தான் லீக் பண்ணிருப்பாரு. அப்ப அவர் சொல்லும் போது எவனுமே நம்பலங்க. அதுல இருந்தா அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் நிறைய மார்வல் ஃபேன்ஸ் அப்படியே நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லணும். இது கூடவே ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஹல்க் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் முன்னே நமக்கு தெரியப்படுத்தினதும் இந்த ஒரு ஜெஃப் ஸ்னைடர் தான். இப்ப இவர் கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்னி இருக்கானுங்கல்ல, அவனுக்கு இந்த மாதிரி அடுத்த 3 வீக்ஸ்க்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ரீஷூட்ஸ் தான் பண்ண போறானுங்களா. அது நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியரை வச்சு. நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் டூம் சூட்ல இருக்கிற மாதிரியும் அவருக்கான பாடி டபுள் ஃபேஸ் டபுள்லாம் வச்சு இந்த மூவிக்கான ரீஷூட் அப்படின்றது பயங்கரமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரியான சீன்ஸை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம ஆடிஜிவை வச்சு ரீஷூட் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி MCUல பார்த்தா கேப்டன் அமெரிக்கா ரோல ப்ளே பண்ண கிறிஸ் எவன்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அவருக்கான முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில செட் போட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. இதுபடி என்னோட கெஸ் என்னன்னா, இங்க நம்ம கிறிஸ் எவன்ஸ் உள்ள வந்தனால அவருக்காக சில விஷயங்களை ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரா தான் இருக்கணும். ஏன்னா நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா டைம் ஸ்டோன் தாரோட ஹேமர் எல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு காலத்தை பின்னோக்கி டைம் டிராவல் பண்ணி போயிருப்பாரு. அந்த டைம்ல அவர் போனமா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணமா வந்தமான இல்லாம பாஸ்ட்லயே பிகி கார்டர் கூட தங்கிடுவாரு. சோ அதான் மல்டிவர்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அதை சரி பண்றதுக்காக தான் டாக்டர் டூம் வருவாரு. அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட எண்டிங்ல இருந்து தான் அந்த சம்பவங்களை வச்சு தான் மல்டிவர்ஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டு டூம்ஸ் டேவே ஆரம்பிச்சுட்டு டூம் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருந்துச்சு. இதுல இருந்து தெளிவா தெரிய வர விஷயம் என்னன்னா, இங்க நம்ம கிறிஸ் எவன்ஸ் உள்ள வந்தனால தான் அந்த கேரக்டருக்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்தப்பட்டிருக்கணும். அதனால முன்னாடி எடுத்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு இப்ப திரும்பவும் ஸ்கிரிப்ட மாத்துறதுனால ஆடிஜேவை வச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு இப்ப கரண்டா ரீஷூட் போயிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ல எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்னன்னா, நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல டூமை பார்த்திருப்போம்ல. சோ அவர் இந்த மாதிரி ஒரு கிரீன் ஹுட் போட்டு ஒரு டிஃபரெண்டான டாக்டர் டூம் சூட்ல இருந்திருப்பாரு. ஆனா அதே ஒரு டாக்டர் டூமோட சூட் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான மூவில ரீஷூட் பண்றானுங்கல்ல, அந்த செட்ல இந்த சூட் இல்லையாங்க, வேற ஒரு டிஃபரெண்டான டாக்டர் டூம் சூட்டை ராபர்ட் டவுனி ஜூனியர் பாடி டபுள் ஃபேஸ் டபுள்னு இவங்க எல்லாருக்கும் போட வச்சு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் திரும்பவும் ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் இல்லாம இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஒரு டாக்டர் டூம் சூட், அதாவது நம்ம ஃபென்டாஸ்டிக் 4ல பார்த்த சூட் இல்ல, ரீஷூட்க்கு ஒரு டிஃபரெண்டான சூட் கொடுத்துதான் ராபர்ட் டவுனி ஜூனியரை நடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. இங்க மேட்ரே என்னன்னா, அந்த ஒரு சூட் பயங்கர ஹெவியான ஒரு டாக்டர் டூம் சூட்டா இருந்திருக்கு. அதை போட்டு நடிக்கிறதுன்றது கஷ்டம் தான், ஆனா மனுஷன் வாங்குற காசுக்கு கண்டிப்பா அதெல்லாம் போட்டு நடிக்கிறது ஒருத்து தாங்க. எனக்கு இதை கேள்விப்பட்டதுமே இதான் ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு.
போச்சு. நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த அயன்மேன் மூவிஸ் எல்லாம் நடிக்கும்போது தயவு செஞ்சு இனிமே நான் அயன்மேன் நடிக்கணும்னா அயன்மேனுக்கான பிராக்டிகல் சூட் எனக்கு தராதீங்கப்பா, அதை போட்டுலாம் சத்தியமா நடிக்க முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு, என்னால திரும்பவே முடியல, நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போக முடியலன்னு அந்த மனுஷன் தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது எந்த மூவி நடிக்கும் போது அந்த மனுஷன் சொன்னாருன்னு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு அயன்மேன் 3க்கு அப்புறம் தான் தலைமை இப்படி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானா இருக்கட்டும், சிவில் வார், இது எல்லாத்துலயுமே வெயிட்டே இல்லாத ஒரு சிம்பிளான சூட்டை கொடுத்து தான் நம்ம தலைவனை நடிக்க வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் கூட தலைவனுக்கு இல்ல. ஏன்னா இன்ஃபினிட்டி வார் வந்துட்டீங்கன்னா தலைவனோட சூட் ஃபுல்லாவே நானோ டெக்னாலஜிங்க, பிராக்டிகலா எதுவுமே வீர் பண்ணணும்னு தேவையில்ல, ஃபுல் சிஜிஐலேயே இந்த சூட்டை மேக் பண்ணிட்டாங்க. இதே நிலைமை தான் எண்ட் கேமுக்கும். இப்போ இந்த ஒரு பயங்கர வெயிட்டான பிரம்மாண்டமான டாக்டர் டூம் சூட்டை போட்டு தான் தலைவன் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய டைலாக்ஸ் பேசுற மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரீஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்களா. எனக்கு தெரிஞ்சு தலைவங்க சூட் போட மாட்டேன்னு சொன்னா கொடுத்த சம்பளத்துல பாதி சம்பளத்தை மார்வல் கேட்பானுங்கன்னு தெரிஞ்சு தலைவன் எதுவும் சொல்லாம சூட்டை போட்டு நிக்கிறான்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயம் எல்லாம் ஒன்றும் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு புதுசெல்லாம் இல்லைங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமா இருக்கட்டும், இன்ஃபினிட்டி வார், இந்த ரெண்டு மூவிஸ்லையும் எக்கச்சக்கமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் தேவையில்லன்னு ஒதுக்கிட்டு திரும்பவும் ரீஷூட் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க எடுத்துட்டு ஒதுக்குன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதை வச்சு தனியா அவங்களால அவெஞ்சர்ஸ் மூவி பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு எக்கச்சக்கமான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் படத்துல வைக்காம மொத்தமா தூக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதே நிலைமை தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா மார்வலுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் ரீஷூட்க்கு வந்துட்டு காசே வாங்காம நடிச்சு கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் நடிக்கிற முக்கியமான சீன்ஸா இருக்கட்டும், எத்தனை நாள் நடிக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி திரும்பவும் சம்பளம் வாங்குவாரு. இன்னும் கேமரா ஒர்க்ஸ் இருக்கு, டைரக்டர்லாம் வரணும், புது செட் போடணும்னு பட்ஜெட் எக்கச்சக்கமா ஆகிரும். எனக்கு என்ன தோணுதுன்னா இதே நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் சீன்ஸ் எல்லாம் எடுத்தா அந்த பிரச்சனையே இருக்காது. அப்புறம் எதுக்கு முன்னாடி ஒரு சீன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஸ்கிரிப்டை மாத்தி ரீஷூட்லாம் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை சரியா எழுதிட்டு லினியரா படத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. பட் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் மற்ற விஷயங்கள்லாம் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு தான் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்றதுனால தான் இவ்வளவு விஷயங்கள். ஆரம்பத்திலே ஸ்கிரிப்டை 100% கம்ப்ளீட் பண்ணிட்டா இவ்வளவு பஞ்சாயத்து இருக்காது, இவ்வளவு சிக்கல் இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப 100% ஸ்கிரிப்டை மார்வல் கம்ப்ளீட் பண்ணானுன்னு வைங்களேன், அது எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து எப்படியாவது லீக் ஆயிருங்க. அந்த மாதிரி லீக் ஆகக்கூடாது, ஆடியன்ஸ் ஸ்கிரிப்டை கெஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ற வகையில தான் மார்வல் ஸ்டுடியோ ஸ்கிரிப்டை ஃபுல்லா முடிக்கிறது இல்ல, பிட்டு பிட்டான ஸ்கிரிப்டா தான் இருக்குமா. இப்போ ஒரு ஆக்டரை கூப்பிடுறானுங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இதான் சீனு, இது எங்க நடக்குது ஏன் நடக்குதுலாம் கேட்க கூடாது, ஸ்கிரிப்ட் பேப்பரை பாருங்க, இதை படிச்சிட்டீங்களா, இதை மட்டும் நச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் எல்லா ஆக்டர்ஸையும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமா இருக்கட்டும், இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், இந்த எல்லா மூவிஸ்லயும் கூட்டிட்டு வந்து நம்ம மார்வல் நடிக்க வச்சிருந்திருக்கானுங்க. ஈவன் ஸ்பைடர்மேனுக்கான சீன்ஸே நீ உள்ள வந்தா போதும், இந்த கை காலெல்லாம் உதறு, இது எங்க நடக்கணும் எப்படி படத்துல இருக்கணும்ன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீ இதை மட்டும் நடிச்சு கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி தான் டாம் ஹாலண்ட் கிட்ட சொல்லிருக்கானுங்க. இதே மாதிரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம ரூசோஸ் அண்ட் ஆர்டிஜே இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சான். இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ்க்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தெரியாதாங்க, ஏன்னா லீக் ஆக கூடாதுல. அதனால இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ரீஷூட் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் படம் வர்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. கண்டிப்பா டைம் எடுத்து இந்த ரீஷூட்ஸ் எல்லாம் கரெக்டா முடிச்சு ஒரு தரமான படமா நம்ம கொடுக்கலாம். ராபர்ட் டவுனி ஜூனியர் உள்ள இருக்காரு. இதுபடி செட்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில எல்லாம் எனக்கு சத்தியமா ஐடியா கிடையாது. ஒருவேளை ரூசோஸ் நீதான் எக்கச்சக்கமா சம்பளம் வாங்கிட்டல, திரும்ப ரீஷூட் எதுக்குடா சம்பளம் கேட்கிற, ஒழுங்கா நடிச்சு கூட அப்படின்ற மாதிரி ராபர்ட் டவுனி ஜூனியர் எதுவும் சொல்லிருப்பானுங்களோ? இல்லங்க, அப்படிதான் ஏதோ மரியாதை இல்லாம நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை பேசிட்டானுங்க. அது மூலமா செட்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இது நானா ஒன்னும் சொல்ல கிடையாதுங்க, கிடைச்ச ரிப்போர்ட்ஸை வச்சு நிறைய பெரிய சேனல்ஸ் வீடியோ பண்ணதை வச்சுதான் நானும் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன். பட் இது உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ரீஷூட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தான் அந்த ரிப்போர்ட் படி நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ரீஷூட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படத்து மேல உங்களுக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. பட்டாமாமே.